ராசா பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார். பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்களாம் மனுஷங்களாயா? தேசப்பற்று கொஞ்சமாச்சு இருக்காயா? இதை வச்சுக்கிட்டு தீயை வச்சுக்கிட்டு கொளுத்துறீங்க, கருப்பு கொடி ஏற்றுறீங்க, இந்தியாவே நாங்கள் கலக்கிடுவோம் அப்படின்னெல்லாம் தேசத்துக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று ராசா பேசுகிறாரு. நாங்கள் தேசத்துக்கு எதிரான இல்லை. அந்த 62 எனக்கு இது 62, 63, 62 சீனா யுத்தம் நடந்தது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிக பணம் கொடுத்தாங்க. 62 இவங்க ஆட்சியிலே இல்லை. 62 இருந்து தான் அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் பணத்தை கொடுத்தது. இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் அதிகம் கொடுத்தோம் 62. இன்னொரு பொய் சொல்கிறாரு, கார்கில் வாருக்கு 100 கோடி கொடுத்தாங்களாம். பார்த்துக்காங்க. கார்கில் வார் 2001 வந்தது. 2001 ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா. ஆனால் இந்த ஒரு ராசா சொல்கிறாரு, இங்கே அந்த வீடியோ பாருங்கள், பார்லிமெண்ட்டில் இப்படி முட்டாள்கள் இருக்காங்க. Sir, in 1971, when Pakistan launched a war, we gave 6 crore, which was not matched by any other state, to maintain this nationalism of the country. In 1999, when Vajpayee was the Prime Minister, Tamil Nadu government, led by Dr. Kalaignar Karunanidhi, gave 100 crores for the Kargil war. He should not teach nationalism for us. We are for the nationalism. The only thing is, we want to keep separate identity when you are imposing Hindi, when you are imposing Sanskrit. When you are not giving due respect for state autonomy. That's all. Correct your record. ஸோ அதுக்கு நான் 100 கோடி கொடுத்தேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு, இந்தியை சமஸ்கிருதம் இது ரெண்டையும் திணிச்சிங்கன்னா நாங்கள் எதிர்ப்போம். மற்றபடி நாங்கள் எல்லாம் தேசப்பற்றார்கள், தேசத்தின் மேல் பற்று கொண்டவர்கள். எங்கள் ஈவரான ஏதோ கொடியை கட்டிக்கிட்டு இருந்தார், கருப்பு கொடி. நாங்கள்லாம் ரொம்ப பற்றோட, நாட்டுப்பற்றோடு இருக்கிறவங்க அப்படின்னு போய் சொல்கிறார். இந்தியை எதிர்ப்பாங்களாம், சமஸ்கிருதத்தையும் எதிர்ப்பாங்க. சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பமும் சமஸ்கிருத பேர் தானே வைக்கிறாங்க. நம்ம இருக்கும்போது முன்னாடியே முருகர், சுப்பிரமணி அப்படின்னு தமிழ் பேராக வைப்போம். இப்போ வர ஜெனரேஷன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இன்டர்நெட்டில் போகிறான், முருகருக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குங்கிறான். அது ஒரு 25 பேரை கொடுக்குது, எல்லாம் சமஸ்கிருத பேர். இந்த முருகருக்குரிய இந்த சமஸ்கிருத பேர் எப்படி எடுத்தாங்கன்னா, முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்கல்ல, அதில் முருகருக்கு என்னென்ன சமஸ்கிருத பேர் இருக்கோ அதெல்லாம் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனையில் வரக்கூடிய அத்தனை பேரையும் இன்டர்நெட்டில் வருது. நம்மால் என்ன பண்ணிடுறான், முருகருக்கு பதிலாக சமஸ்கிருத பேர் முருகன் என்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ஸ்டைலாக எல்லா பேரும் சமஸ்கிருத பேரை தான் வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க சமஸ்கிருதத்தை எதுக்குறேங்கிறீங்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க ஜெனரேஷன் தலைமுறை சமஸ்கிருத பேரை, முருகருக்குரிய சமஸ்கிருத பேர், விநாயகருக்குரிய சமஸ்கிருத பேர், சவனுக்குரிய சமஸ்கிருத பேர், இதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த போய் என்னத்தை கிழிப்பீங்க நீங்கள்?